Hello friends, Assalamu alaikum. நாங்க இன்றைக்கி எப்பிள் பர்ஃபி நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பிள் பர்ஃபி செய்கிறதுக்கு நான் இதில் கொஞ்சமாக கராம்பு எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட பாதாம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாதாமில் க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சைடில் ரெட் ஃபுட் கலர் ஜெல்லும் ப்ரஷ் ஒன்றும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1/2 கப் நெய் ஆட் பண்ணுங்கள். இது 120 ml இருக்கும். இந்த நெய் கொஞ்சம் முருகி மெல்ட் ஆக கொலைக்கி இதில் 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிட்டு 2 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மா கட்டிப்படாமைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பர்ஃபி குக் பண்ணி முடியும் காட்டி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகரை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அளந்து எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன், 150 கிராம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த பர்ஃபியோட நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகுது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இந்த பர்ஃபி நல்லா திக்காகங்காட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபி இப்போ கொஞ்சம் திக்காக வந்துக்குது. இப்போ நாம் இதில் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் போல் பிடிக்க வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா பர்ஃபியோட கன்சிஸ்டன்சி சரி. இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு வேறையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை செய்ய கொலைக்க கொஞ்சம் சூட்டோடு இருக்க கொலைக்கே செய்யணும். அப்போ தான் இது நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இது நீங்கள் ஆற வச்சு செய்ய பார்த்தீங்க என்றால் இது கொஞ்சம் இறுகிடும். அந்த டைமுக்கு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வராது. நான் எல்லா போல்ஸையும் ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி வச்சதுக்கப்புறமா இதை மறுபடியும் எடுத்து இன்னொருக்கா கொஞ்சம் லைட்டாக இறுகிண்டு வர கொலைக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிட்டு நான் இதில் இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கராம்பு எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி இது கூட நாம் இந்த பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் லீவ்ஸுக்காகத்தான் இந்த மாதிரி பாதாமை செஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட எப்பிள் ஷேப் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குண்டு. எல்லா எப்பிளையும் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு நான் இந்த மாதிரி ரெட் ஃபுட் கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா எப்பிளுக்கும் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுட்டுடுங்க. அப்போ தான் இந்த கலர் நல்லா ட்ரை ஆகி கையில் ஒட்டாமைக்கு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எங்களோட எப்பிள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு பார்க்க கொலைக்க விளங்கிக்கும். இதை நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுண்டு. இது உங்களுக்கு பார்ட்டிக்கெல்லாம் டேபிள் வைக்கிறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.